அல்லாஹு தாலா சொல்றா, யாராவது உங்கள்கிட்ட கேட்டு வராங்களா? அடுத்த கட்டம், யாராவது உங்கள்கிட்ட கேட்டு வராங்களா, நீங்க கொடுக்க வேண்டியிருக்குதா, கொடுக்க முடியவில்லையா? மனிதனுக்கு பெரிய பிரச்சனை, அதை எப்படி மெயின்டைன் பண்றது, அதை எப்படி சொல்றது? நல்ல மனிதன், கெட்டவனுக்கு அது ஒரு பிரச்சனையே அல்ல, நல்ல உணர்வு உள்ளவனுக்கு அது எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி சொல்றது ஒரு பிரச்சனை. அல்லாஹு தாலா சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான்டா, وَإِمَّا تُعْرِضَنَّ عَنْهُمْ ابْتِغَاءَ رَحْمَةٍ مِّن رَّبِّكَ تَرْجُوهَا فَقُل لَّهُمْ قَوْلًا مَيْسُورًا. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், وَإِمَّا تُعْرِضَنَّ عَنْهُمْ, நீங்கள் அவர்களை விட்டு புறக்கணிக்க வேண்டி இருந்தால், யாரை விட்டு? அந்த ஏழையை விட்டு, அந்த உறவினர்களை விட்டு, அந்த வழிபோக்கரை விட்டு புறக்கணிக்க வேண்டி இருந்தால், அப்படின்னு என்ன, முகத்தை திருப்ப வேண்டியிருக்கிறேன், பணம் இல்லை, கொடுக்க வழி இல்லை, அப்படி என்று நீங்கள் முகத்தை திருப்ப வேண்டி இருந்தால், எதற்காக வேண்டி திருப்ப வேண்டி இருந்தால், சுப்ஹானல்லாஹ், இப்திகாஅ ரஹ்மத்தின் மிர் ரப்பிக், உமது இறைவனுடைய வரக்கூடிய ஒரு ரஹ்மத்தை எதிர்பார்த்து, தந்தா கொடுப்போம், தந்தா கொடுப்போம், கிடைச்சா கொடுப்போம், அப்படி என்று நீ எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ரஹ்மத்திற்காக அவர்களை விட்டு நீ முகத்தை திருப்ப வேண்டி இருந்தால், பாருங்க அங்கே அல்லாஹ் என்ன சொல்றான், எதிர்பாரு, அப்படி எதிர்பார்த்து கொடுக்க வேண்டியிருக்குது, ஆனா நீ இல்லைன்னு சொல்ல வேண்டியும் இருக்குது. இப்படி இருந்தால் ஃபகுல் லஹும் கௌலம் மைசூரா, நல்ல இலகுவான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்படின்னா என்ன, இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரு விஷயம் வர இருக்குது, வந்தால் உங்களுக்கு ஒரு பங்கு என்ன செஞ்சிருவேன், நான் தந்துடுவேன், அல்லது எனக்கு இப்போ எதுவுமே என்ன செய்யலை, விளங்கலை, ஆனால் அப்படி எனக்கு ஏதாவது கிடைச்சா முதல் நபரை நான் உங்களை என்ன செய்வேன், வைத்துக்கொள்வேன். கௌலம் மைசூரா, கௌலன் மைசூரா, இப்படி அல்லாஹ் தஆலா செய்ய சொல்றான். இல்லாத நேரத்தில் வந்து கேட்டான்னு சந்தோஷப்பட சொல்லலை, இல்லாத நேரத்தில் வந்து கேட்டுட்டான், நல்ல காலம் இருக்கிற டைம் நேத்தா நல்லா நேத்தே எல்லாம் செலவழிச்சு செஞ்சுட்டேன் முடிச்சுட்டேன், அந்த வகையில் எனக்கு என்னது சந்தோஷம். இல்லா டைமில் வந்து கேட்டான், இது வந்து என்னது இப்திகா ரஹ்மத்தின் தர்ஜு, அதாவது இப்திகா ரஹ்மத்தின் மிர் ரப்பிக தர்ஜுஹா ஃபில, அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை நீ என்ன எதிர்பார்க்கணும், யார் உங்கள்கிட்ட கேட்டு வந்தாலும் சரி, உனக்கு கொடுக்க முடியாமல் போச்சா நல்ல வார்த்தை ஒன்று சொல்லுங்க, எனக்கு இப்போ இல்லை, இருந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன். முற்படுத்தப்பட வேண்டியவர்கள் ஒருவராக நான் என்ன செய்வேன் காண்றேன், உண்மையாக அது இருந்தால் நம்ம என்ன செய்யணும், ரஹ்மத்தை சொல்லி என்ன செய்யணும். அதுக்கு பிறகு அவர் என்ன நினைப்பார், என்ன நினைப்பாருன்றதுக்காக நம்ம வாழலாமா, வாழலாது. எப்படி நடக்கணும் என்றதுக்காக நம்ம வாழலாம், அதை நம்ம என்ன செய்யணும், சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இவ்வளவு அழகா விரிவா ஒரு சமுதாயத்துடைய பிரச்சனைகளை எப்படி நீ செய்யணும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த செலவழிக்கிற விஷயம் இப்ப நான் சொன்னேனே, இதுல நீ எப்படி நடந்து கொள்ளணும் தெரியுமா, வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக் வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த், உங்களோட கையை நீங்க என்ன செய்யக்கூடாது, அப்படியே கட்டிக்கொள்ளக்கூடாது, மேலே வச்சு என்ன செய்யக்கூடாது, உங்களோட கையை நீங்கள் கட்டிக்கொள்ளக்கூடாது. மக்லூலத்தன் இலா உனக்கு இப்படி வச்சுக்கல, ரெண்டு கையை இப்படி வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன, யாருக்கு நான் செலவழிக்க மாட்டேன், இப்படி நடந்து கொள்ள வேண்டாம், இப்படி நடந்து கொள்ள வேண்டாம். வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக், களத்துல கையை கட்டிக்கலாம் வேணாம், ஒன்றும் இல்லைண்டு. வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த், டோட்டலா விரிச்சு என்ன செய்வான சமுதாயத்துக்கு கொடுத்து விடவும் வேண்டாம். பாருங்க இஸ்லாம் எப்படி சொல்ல, தர்மம் செய்ய சொன்ன அதே இஸ்லாம் சொல்லுகிறது, வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த், டோட்டலாக விரித்து விடவும் வேண்டாம். எது கூடுதலான விரிப்பு, எது கையடைப்பு, அது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மனிதன் உள்ளத்துக்கும் தெரியும். இப்படி என்ன செய்ய வேண்டாம், வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த், அப்படி நீங்கள் கொடுத்து விடவும் என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். ஃபதகுஉத மலூமன் மஹ்சூரா, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபதகுஉத மலூமன், கடைசியில் உங்களை நீங்களே குறை சொல்லிக் கொண்டு அமர்ந்து விடுவீர்கள். அதை நாம் அப்படி செஞ்சுக்கலாமே, இது நான் தேவையில்லாமல் இப்போ அவசரப்பட்டு கொடுத்துட்டேனே, கேட்கல எண்ணம், இந்த மாதிரி நீங்களே உங்களை என்ன செய்வீங்க, குறைப்பட்டு கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். மஹ்சூராண்டா என்ன தெரியுமா, ஹசீர் என்று குர்ஆன்ல வருகிறது. உங்கள் பார்வை என்னது, அதாவது ஹாசியா வஹுவ ஹசீர் என்று வருது, அதாவது அந்த திரும்பி பணிஞ்சு அப்படி திரும்பி வரும், எதுவும் காணாம தோல்வி அடைஞ்சு திரும்பி வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹசீர் என்றது ஒட்டகம் ஒன்று போக இல்லாமல் தடுமாறி சென்னுவீங்களே, அது ஹசீர். இப்படி லைஃப் உங்களுக்கு ஆகிரும், வாழ்க்கை ஓடாது என்றால, இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா வாழ்க்கை உங்களுக்கு ஓடாது, ஹசீர் ஆகிருவீங்க, நின்றுவீங்க, லைஃப் என்ன செய்யாது, ஓடாது, கடன்கள் சூழப்படும், உங்களோட லைஃப் என்ன செஞ்சிடும், ஸ்ட்ரகிள் ஆகிரும், ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன செஞ்சிடும், உங்களுக்கு ஆகிவிடும். அப்படி செய்து விட வேண்டாம், விரிக்கவும் வேண்டாம், சுருக்கவும் வேண்டாம், நடுநிலை என்ன செய்யுங்க, கையாளுங்க. அல்லாஹ் தஆலா இந்த இவ்வளவு விஷயம் எதுக்கு சொல்றா, தர்மம். நாலாவது ரைட்ல அல்லாஹ், மூன்றாவது ரைட்ல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய உபதேசங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், கொடுக்கறதையும் பயப்படாதீங்க, நீங்க வந்து அளவா நடந்து கொள்றதையும் பயப்படாதீங்க. ஏன்டா சிலவங்களுக்கு கொடுக்காட்டி இப்படி நடவரும், நான் கொடுக்காட்டியும் எப்படி வாழுவான், நீ கொடுக்காட்டி அவன் வாழுவான், நீ கொடுக்காட்டியும் அவன் வாழுவான். அதனால புரிஞ்சுக்கொள்ளணும்,
அல்லாஹ் தஆலா சொல்றா, இன்ன ரப்பக யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். இறைவன் நாடியவர்களுக்கு ரிஸ்கை என்ன செய்கிறான்? விரித்து கொடுக்கிறான். நாடியவர்களுக்கு என்ன செய்கிறான்? சுருக்கி விடுகிறான். இன்னஹு கான பிஇபாதிஹி கபீரம் பஸீரா. இறைவன் தனது அடியார்களை பற்றி அறிந்தவனாகவும் நல்ல பார்வை உள்ளவனாகவும் இருக்கிறான். எனக்கு எப்போ கொடுக்கணும், எப்போ சுருக்கணும், ஏன் சுருக்கணும் என்ற அறிவும் பார்வை யாருக்கு இருக்கிறது? இறைவனுக்கு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால யாருக்கும் உங்களால கொடுக்க முடியாம போனதுனால நீங்க அல்லாத இடத்துக்கு போய் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கொஞ்சம் பேர் நான் கொடுக்காட்டி அவன் எப்படி இருப்பான், லைஃப் எப்படி போயிடும் அப்படின்னு சும்மா அவன் இவர் இல்லாட்டி அவர் இல்லை, அவர் இல்லாட்டி இவர் இல்லை, லைஃப்ல அப்படி ஒரு நிலைமை ஏற்படும். ஆனா அது மாதிரி நீங்க நடந்து கொள்ளக்கூடாது. இறைவன் ரிஸ்க் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான், ரிஸ்கை சுமந்து கொள்ள முடியாத எத்தனையோ பேருக்கு ரிஸ்க் கொடுப்போம் யாரு? நான் தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இந்த மூன்றாவது ரைட்டெல்லாம் சொல்லிட்டு எப்படி செலவழிக்கும் இதை பாருங்க. செலவழித்தல் சம்பந்தமாகவே அல்லாஹ் தஆலா இதுல கிட்டத்தட்ட அதாவது 6 வசனங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எப்படி நடந்து கொள்ளணும் செலவழிப்பு. இது சமுதாயத்துடைய ஒரு பொருளியல் கோட்பாடு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? இங்க சொல்றான். அந்த வழிமுறை அல்லாஹ் தஆலா சொல்றான். இதோட குர்ஆன் வசனம் இது இருந்தாலே அடுத்த மதத்தினர்கள் சந்தோஷப்படுவார்கள். இவ்வளவு விஷயங்கள் இந்த வேதத்துல வந்திருக்கிறது. ஆனால் பொருளியலுக்கு இஸ்லாம் சொன்ன மாதிரி சட்டங்கள் எந்த கொள்கையும் சொல்லவில்லை என்று சொல்லணும். அவ்வளவு விரிவாக என்ன செய்திருக்கிறது? சொல்லி இருக்கிறது. இது ஒரு பேசிக்க கன்செப்ட் மாதிரி என்ன செய்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது தான், ஆனால் ஒரு பொது சட்டமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக். இம்லாக் என்றால் வறுமை. வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொல்ல வேண்டாம். இதைத்தான் வச்சு சொல்றாங்க அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை விட பிள்ளைகளோடு நம்ம மனிதர்களோடு இரக்கமானவன். அதுக்கு ஆதாரம் என்ன? பெற்றெடுத்து நீ கொல்லாத, நான் கவனிக்கிறேன்றால. நீ என்ன செய்யாத, நீ கொல்ல வேண்டாம், நான் கவனிக்கிறேன். இன்னொன்று முக்கியம் என்ன தெரியுமா? கொலைக்கு பின்னால கொள்கை இருக்கும். கொலைக்கு பின்னாலே கொள்கை இருக்கும். உன்னோட கொள்கை இறைவன் தான் தாரா, இறைவன் தான் உயர்த்தினா. இந்த உலகத்தில் ரிஸ்குடைய அளவை நம்ம தீர்மானிக்க இயலாத என்ற கொள்கைக்கு பின்னால தான் உன்னோட குழந்தை உயிர் வாழும். உந்த குழந்தையுடைய உயிர் வாழ்வு எதுக்கு பின்னால் இருக்குது? இறைவனை நீ எப்படி நம்புற என்பதற்கு பின்னால தான் என்ன செய்கிறது இருக்கிறது. சகோதரர்களே, இப்ப அல்லாஹ் தஆலா சொல்ற பாருங்க, வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக். வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொல்ல வேண்டாம். நஹ்னு நர்சுகுஹும் வ இய்யாக்கும். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய அணுகுமுறையை பாருங்க. நஹ்னு நர்சுகுஹும், குழந்தைகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு தான் உங்களே சொல்றான். அவர்களுக்கு உணவளிப்பதும் உங்களுக்கு உணவளிப்பதும் நாம் தான்றான். முதல்ல எப்படி சொல்லணும்? நீங்க தானே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உணவளிப்பதும் உங்கள் குழந்தைகளுக்கு உணவளிப்பது சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்றா? நஹ்னு நர்சுகுஹும், ரிஸ்க் எங்கட பொறுப்பு அவர்களுக்கு. பின்னர் தான் அல்லாஹ் சொல்றா உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பது எங்களுடைய பொறுப்பு. நீங்க ஏன் கொள்றீங்க? வறுமைக்கு பயந்து ஏன் கொள்றீங்க? கணக்கு போடுறீங்க. எனக்கு சரி வராது, என் வருமானத்துக்கு சரி வராது, என் நாட்டுடைய சூழலுக்கு சரி வராது, கவலையை விடுங்க, நான் கவனிக்கிறேன். அல்லாஹ் இந்த ரிஸ்கை இந்த உலகத்தை நான் கவனிக்கிறேன். நஹ்னு நர்சுகுஹும் வ இய்யாக்கும். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன கத்லஹும் கான ஹித்தஅன் கபீரா. அவர்களை கொலை செய்வதற்கிறதே மிக பெரும் பாவம் என்றால் இந்த மாதிரி நீங்க நடந்து கொள்வதற்கிறதே மிக பெரும் பாவம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்க, டோட்டல் சமுதாயத்துக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் இது. வறுமைக்கு பயந்து கொள்ள வேண்டாம் என்றது உபதேசம், சும்மா சொல்லிட்டு போறது. வறுமைக்கு பயந்து கொள்ள வேண்டாம் என்பது ஒரு அளவுல தலீலோட ரீசனோட சொல்றது. அடுத்தது என்ன? நீ ஏன் கொல்லக்கூடாது தெரியுமா? நீ ஏன் ரிஸ்க்கு பயப்படக்கூடாது தெரியுமா? நான் தான் ரிஸ்க் அளிக்கிறேன். தான் கொள்கை. இதோட சம்பந்தப்பட்டது, கொள்கையோடு சம்பந்தப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். நான் தான் ரிஸ்க் அளிக்கிறேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிட்டு இதை சொல்லிட்டானா அடுத்த பகுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வலா தக்ரபுஸ் ஸினா. விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம், விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். வலா தக்ரபுஸ் ஸினா. தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க, குழந்தைகளை கொள்வதற்கும் அந்த உணர்வுக்கும் விபச்சாரத்துக்கும் இடையில நிறைய சம்பந்தம் இருக்குது. குழந்தைகளை கொள்வதற்கும் விபச்சாரத்துக்கும் இடையே நிறைய சம்பந்தம் இருக்குது. எவன் குழந்தைய வெறுப்பானோ அவன்கிட்ட குழந்தை வேணா, குழந்தை வேண்டாம் அப்படி என்ற மனநிலை யாருக்கு வந்தாலோ அவன்கிட்ட உணர்வு என்றைக்கும் பொறுப்பை தவிர்த்து கொள்ற உணர்வு இருக்கும். பொறுப்பை தவிர்த்து கொள்ற உணர்வு உள்ளவனுக்கு திருமணம் பற்றிய பற்று என்ன செய்யும்? குறைய இருக்கும். இவனிடத்தில் விபச்சாரம் பற்றிய உணர்வுகள் நிறைய என்ன செய்யும்? இருக்கும். சுப்ஹானல்லாஹ். வறுமைக்கு பயந்து நீ திருமணம் முடிச்சது குழந்தைக்கா? கேளு, அல்லாஹ்ட்ட குழந்தைகளை கேளு. இந்த உணர்வு தான் நம்மகிட்ட என்ன செய்யணும்? இருக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தக்ரபுஸ் ஸினா.
விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ சபீலா, அது மானக்கேடானதாகவும் இருக்கிறது, நீங்கள் அணுகுகின்ற வழிகளாலும் மிக மோசமான ஒரு பாதையாகவும் அதை என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். சமுதாயத்துடைய விழுமியங்கள் என்ன சொல்றாங்கண்டா, இஸ்லாமிய சமுதாயம் வந்து குழந்தைகளை பெருக்க வேண்டும், எப்படியா சமுதாயத்தில் எண்ணிக்கை கூட காட்ட வேண்டும் என்று சொல்லுங்க. விபச்சாரத்தை ஸ்ட்ராங்கா தடுத்த ஒரு மார்க்கம். எண்ணிக்கை கூடுறதானே முக்கியம், எண்ணிக்கை கூடுறதானே முக்கியம், முறையாக இருக்கிற முக்கியம் இல்லை என்றால் விபச்சாரத்தை இஸ்லாம் என்ன செய்யணும், வளர்த்திருக்க வேண்டும். எப்படி பொஸ்னியாவிலே அடிமையாக்கப்பட்ட முஸ்லிம் பெண்மணிகளுக்கு பொஸ்னிய இராணுவம் செய்ததோ, அனைத்து முஸ்லிம் 40,000 முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். எதற்காக? ஒவ்வொருவருடைய வயிற்றிலும் ஒரு காபிரான குழந்தை சுமக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய கவனிப்பின் காரணமாக அவர்களுடைய அந்த அத்தனை குழந்தைகள் இன்றைய முஸ்லிம் குழந்தைகளாக என்ன செய்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்மணிகள் கூட பலர் என்ன செஞ்சாங்க தெரியுமா, இந்த குழந்தைய முஸ்லிமா வளர்ப்போம் என்ற இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, போனாங்க. கற்பழிக்கப்பட்டனர். அந்த கொடுமை யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. பொஸ்னியா. இந்த சிந்தனை இஸ்லாம் சொல்லிச்சா? அன்புள்ள சகோதரர்களே, வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ சபீலா, பாதைகளால் மோசமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அல்லாஹ் தஆலா எந்த உயிர்களை கொல்லுவதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை நீங்கள் உரிமையின்றி கொலை செய்ய வேண்டாம். மூன்றே விஷயத்துல தான் கொலை அனுமதி. திருமணம் முடித்து விபச்சாரம் செய்தவன், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருந்து மார்க்கத்தை விட்டு என்ன செஞ்சவன், வெளியே போனவன், மூன்றாவதாக கொலை செய்தவன், இன்னொருவனை கொலை செய்தவன். இந்த 3 நேரத்தில் மட்டும்தான் என்ன செய்யலாம், அந்த கொலை அதாவது மரண தண்டனை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அது ஹக். அந்த ஹக் இல்லாமல் நீங்கள் கொலையில் என்ன செய்ய வேண்டாம், ஈடுபட வேண்டாம் சொல்லிட்டு, வமன் குத்தில மதுலூமன், யார் அநியாயமாக கொல்லப்படுகிறாரோ, ஃபக்கத் ஜஅல்னா லி வலியி சுல்தானன் ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்லி இன்னஹு கான மன்சூரா. அல்லாஹ் தஆலா சொல்றா, அந்த கொலை செய்யப்பட்ட உயிர் இருக்கிறதே, அது அவருக்கு ஒரு வலி இருப்பாரே, பொறுப்பாளர், சகோதரன், தந்தை, அவருக்கு நாங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம். அதிகாரம் அவர் கையில் சுல்தான், அவர் கையில் சுல்தான் இருக்கிறது, அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அவர் தண்டனை என்ன செய்யலாம், வாங்கலாம். அவருக்கு அதிகாரத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்ல், அவர் என்ன செய்யக்கூடாது, தண்டனை வாங்குறேன் என்று சொல்லி முறையற்ற கொலைகாரர் அல்லாத அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை கொன்றவும் கூடாது, கொலை செய்கிற பேர்ல சித்திரவதைகள் என்ன செய்யக்கூடாது, செய்யவும் கூடாது. அதே நேரத்தில் இவருக்கு குரோஸா நீங்க போகவும் வேண்டாம். இன்னஹு கான மன்சூரா, அவர் மார்க்கத்தில் உதவி செய்யப்பட்டவராக இருக்கிறார், அவருக்குரிய ரைட் என்ன செய்கிற இருக்கிற. நிறைய பேர் அதில் போறாங்க, நிறைய பேர் தேவையில்லாம பேத்து நுழைஞ்சுக்கிறாங்க. மரண தண்டனை என்ன தீர்ப்பளிக்குது, யாரோ கொல்லப்பட்டிருக்கிறாங்க, மரண தண்டனை நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. இஸ்லாமிய சட்டம் அமல்படுத்தப்படுற பெரும்பாலும் இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்த ஒரு நாட்டில் இருக்கிறோம், தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. தேவையில்லாத ஆராய்ச்சி இங்கிருந்து ஆராய்ச்சி செஞ்சு மன்னிச்சுட்டா என்ன, உன்ட தங்கச்சியா, உன்ட தம்பியா, நானா, நீ அதுல இன்னஹு கான மன்சூரா, அவன் உதவி செய்யப்பட்டவனாக இருக்கிறான். அந்த ரத்தத்தில் நம்ம நாக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உனக்கு பார்க்கக்குள்ள கொலைகாரன் அவன் வந்து அப்படி குனிற நேரத்தில் பார்க்கக்குள்ள உனக்கு கருணை வரத்தான் செய்யும். ஆனா கொலை நேரத்தில் இவனுக்கு கருணை வரலையே. அதை யோசிக்காம என்ன செய்யறது தெரியுமா, அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸை டச் பண்றது, டச் பண்ணி அநியாயம் பாவம். அப்படி ஒரு தங்கச்சியாக இருந்தா, தாத்தாவாக இருந்தா, தந்தையாக இருந்தா, நீ ஊட்டி கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு குழந்தையாக இருந்தா தேவையில்லாம இருக்கிறோம். இன்னஹு கான மன்சூரா, அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்க அங்க தலையிட வேண்டாம். அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது, அவர் உதவி செய்யப்பட்டவராக இருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் உபதேசம் செய்யறான், ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்ல், கொலையில நீங்க அத்துமீறக்கூடாது. யாரு கொலைகாரனோ அவருக்குரிய தண்டனை தான் நீங்க கேட்கணும். குடும்பத்தில் வேறொருத்தரை செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அவருக்கு சித்திரவதை செய்யக்கூடாது. அன்புள்ள சகோதரர் புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கு கொடுக்கப்படுற தண்டனை கூட ரசூலுல்லாஹ் அங்க வந்து எப்படி கொலை செய்யப்பட்டாங்களோ அப்படிதான் தண்டனை கொடுத்தாங்க. ரெண்டு கல்லை எடுத்து தலை அடிச்சு ஒரு பெண்மணி, வேலைக்கார பெண்மணியை கொண்டிருந்த ஒரு யூதன், ரசூலுல்லாஹ் அப்படி அடிச்சு கொள்ள சொன்னாங்க. அதை விட குறையத்தான் என்ன செய்து தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஏன், கொலை மட்டும், மரண தண்டனை மட்டும்தான். ஆனா எப்படி எல்லாம் கொண்டிருப்பான், ஓட ஓட கதற கதற கொண்டிருப்பான், துடிக்க துடிக்க கொண்டிருப்பான், உணர்வுகளை சுமந்து எதிர்பார்த்து கெஞ்ச கெஞ்ச கொண்டிருப்பான். அப்படி கொல்லப்படலைங்க. தண்டனை எப்படி யோசிக்கிறோம்? அன்புள்ள சகோதரர்கள், இதில் நம்ம தலையிடக்கூடாது. இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மறுமை நாள் என்ன செய்யணும், அத்தனை பேர் கொலைக்கு நம்ம சம்பந்தப்பட்டவராக என்ன செய்ய வேண்டி வரும், ஆதரித்தவராக நாங்கள் போக வேண்டி வரும்.
தவிர்க்க வேண்டும். அல்லாஹ் இஸ்லாமிய சட்டத்தில் மரண தண்டனை ஸ்ட்ரிக்டா நடைமுறைப்படுத்தணும். இந்த வருடம் சவுதி அரேபியாவில் 60 லட்சம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அநியாயம்! நீ 6000 பேர் வருஷத்துக்கு கொண்டிக்கிற, உனக்கு இன்னும் மரண தண்டனை வரல, நீ இருக்கிறதால அந்த 6000 பேரை விழுந்தாது. அதை பார்த்தோமா? 5 லட்சம் பேரை விதவையாக்கிறாய். நீ விதவைன்ற அர்த்தம் என்ன? 5 லட்சம் கணவன்மாரை கொண்டிருக்கிறாய். உனக்கு யார் அந்த கணக்கு வந்துதா? மரண தண்டனை கொடுக்கிறான், சரியா கொடுக்கிறானா? அதை நீயே விசாரிக்கிற. உன்ன நீதிமன்றத்தில் இவன் போய் விசாரிக்கிறானா? இல்லை. அப்ப தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம போட்டுக்கண்டு, இதுக்கு பேர் சிந்தனை சுதந்திரமா? இதுக்கு பேர் சிந்தனை சுதந்திரம். நம்ம இப்படி பேசினா பிற்போக்குவாதம், ரஜாயியத். அன்புள்ள சகோதரர்களே, நேரம் நின்று பேச மாட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு வந்து பேச மாட்டாங்க, தனியாக பேசிட்டு போற. நேரம் நின்று அது வேணும் செஞ்சிடும், சிந்தனைக்கு முன்கால நிற்காது. அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் மோசமான அணுகுமுறைகள். அதுவும் முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி சிந்தனைகளில் ஈடுபடக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக, அதாவது வலா தக்ரபு மாலல் யதீம் இல்லா பில்லதி ஹிய அஹ்சன். அனாதையுடைய சொத்தை முறையன்றி நெருங்க வேண்டாம். அனாதையுடைய சொத்தை முறையன்றி நீங்கள் நெருங்க வேண்டாம். ஹத்தா யபுலுக அசுத்தா, நீங்கள் அவர்கள் பருவ வயது அடைகின்ற வரைக்கும் அதை நீங்கள் கையடிக்க போக வேணாம். அப்படி அமைஞ்சிட்டா கொடுத்துருங்க. பொறுப்பெல்லாம் என்ன செஞ்சிருங்க? அவர்களுடைய கையில் கொடுத்துருங்க. இவன் விளக்கம் இல்லாமல் வைக்கிறான், சரியா செலவழிப்பானா இல்லையா? அவன் நல்லா விளக்கமாயின பொருள் இவனுக்கு அந்த யோசனை என்ன செய்யுது வருது. ஏன்? அவனை பற்றி அன்பல்ல, பொருளாதார பற்றி உள்ள அன்பு, அவனுடைய அமௌண்ட்டை பற்றி உள்ள அன்பு. விளங்கிட்டா? இப்படி நம்ம சமுதாயத்தில் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சில அனாதை இல்லங்களை குழந்தைய கொண்டு போய் சேர்த்துட்டு இவருக்கு சொத்து இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சுப்ஹானல்லாஹ், அனாதை இல்லங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் சிலரை வீட்டில் வளர்க்குறாங்க. இவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனை சேர்த்தாச்சு. இவனுக்கு ஏக்கர் கணக்கு நிலைமை இருக்குது. விளங்கிட்டா? அவனுக்கு பொருளாதார பேங்க்ல அப்படி இருக்குது. அனாதைகளை கவனிக்க வேண்டும். எங்க வீட்டில் வச்சுக்கிறது. அவனுக்கு அனாதை இல்லை, இவனுக்கு அனாதைகளை கவனிக்க வேண்டும். எப்படி போகுது சிந்தனைகள்? நல்ல விஷயத்துல கூட இஹ்லாஸ் இல்லாமல் சைத்தான் என்ன செய்யறான்? வழி நடத்திட்டு போறான். அனாதைகள் என்ற பகுதி நம்ம மிச்சம் டச் பண்ணாத பகுதி. சகோதரர்களே, அனாதைகள் சம்பந்தமாக தனியான ஒரு தலைப்பை நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அனாதைகளுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள், என்னென்ன செலவுகள், எப்படி எப்படியெல்லாம் செய்யறாங்க, அந்த பிள்ளைகளுடைய மனவர்த்தங்கள், வேதனைகள் சர்வசாதாரணமானதல்ல. ஒரு 30% விஷயங்களை தவிர, ஏன்னா நல்ல மக்கள் நிற்கிறாங்க. இந்த மாதிரியான அநியாயங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்ற முறையன்றி நெருங்க வேண்டாம். நல்ல முறையில் அன்றி என்ன செய்ய நெருங்க. நீ அனாதைக்கு செலவழிக்கிறாய், நீ வறுமையான உள்ளவனா இருக்கிறாய், நீ அவனுக்கு செலவழிச்சிட்டிக்கிறன்னா நீ கொஞ்சம் என்ன செய்யணும், அதில் சாப்பிட்டு தான் ஆகணும்னா அதை உனக்கு என்ன செய்யலாம், நீ சாப்பிடலாம். அந்த நேரத்துக்கு வந்தோடனே அதை கொடுத்து விடுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சொல்லிட்டு வஅஃபு பில் அஹ்த், என்ன அனாதையோடு சம்பந்தப்பட்ட, அதனால் அல்லாஹ் சொல்றான் வாக்கை நிறைவேற்றுங்கள், வாக்கை நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, வாக்கு ஒப்பந்தங்கள் விசாரிக்கப்படும். அது தனி விசாரணை. நம்ம கொடுக்கிற வாக்கு ஒப்பந்தங்கள் இருக்கிறதே, இவைகள் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு 5-6 வசனங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. ஆனால் நம்முடைய நேரம் என்ன செய்யுது? 9:57 ஆகிட்டு. தொடரில் அதாவது தானே 10 மணி. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் நாம் இதனுடைய 2வது பகுதியை என்ன செய்வோம், வைத்துக்கொள்வோம். ஏன்னா அடுத்த பகுதி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக என்னது விளங்கப்படுத்தவும் இருக்க வேண்டிய ஒரு 6-7 வசனங்கள் என்ன செய்கின்றன அதில் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் நம்ம மற்ற பகுதியை செய்து கொள்ள. நான் இப்போ வந்தது கூட கொஞ்சம் வேகமாக தான் என்ன செஞ்சேன், நான் உங்களுக்கு இதில் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் மிக முக்கியம் என்னன்னு சொன்னால், நம்ம இந்த வசனங்கள் இருக்கிறதே, இந்த சொல்லப்படக்கூடிய 18 வசனங்கள், அதாவது சொல்ல போனால் ஒரு சமுதாயத்துடைய சட்ட ஒழுங்கு என்கின்ற அடிப்படையில் ரப்புல் ஆலமீனால் சொல்லப்பட்ட வசனங்கள். நினைச்சு பாருங்க, ஒரு கம்யூனிட்டியை நம்ம சீர்திருத்தத்துக்கென்றுள்ள சில முக்கியமான அடிப்படைகள் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்றான். அல்லாஹ்வுடைய தர்த்தீப் இருக்குதே, நம்ம நினைக்கிற தர்த்தீப் அல்ல. நம்ம சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஓர்டர் இருக்கிறதே, நம்ம சிந்தனையில் வரக்கூடிய ஓர்டர் அல்ல. அற்புதமாக இருக்காது, செஞ்சு பார்த்தா ரிசல்ட் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தனி மனிதனுக்கு நல்ல உதவும். நம்மளே சீர்திருத்திக்குள்ள நினைக்கிறீங்களா? நீங்க எதையும் சீர்திருத்த நினைக்கிற மாதிரி பெற்றோர்கள் விஷயத்துல முறைக்குவாங்க, முறையா நடத்துக்குவாங்க, உங்களை நிறைய மாற்றங்கள் நீங்க என்ன செய்வீங்க, காணுவீங்க. அது அப்படியே வாங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க சிறந்த மாற்றங்களை என்ன செய்வீர்கள், காணுவீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, தர்ம உணர்வுக்கு வாங்க, உறவினர்களோடு நடந்து கொள்ள நல்ல முறைக்கு வாங்க, நல்ல குணமுடையவராக என்ன செய்வீர்கள், இருப்பீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த வாழ்வியல் விழுமியங்களை எமது வாழ்க்கையிலும் நாம் வாழக்கூடிய சமூகம், ஊர் இவைகளிலும் ஏற்படுத்தி நல்லதொரு சீர்திருத்தத்தை நோக்கி இஸ்லாமிய சமுதாயத்துடைய வெற்றி நகர்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பளிப்பானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.